ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் பின்னணி குறித்தும் அதன் வணிக செயல் திட்டம் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் இப்பொழுது பார்க்கலாம். ஹிண்டன்பர்க் நிறுவனம் என்றாலே பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சற்று அச்சம்தான். பெரு நிறுவனங்களில் நடக்கக்கூடிய கணக்கியல் வணிக முறைகேடுகளை அம்பலப்படுத்தி அதன் மூலம் ஆதாயம் அடைவதுதான் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனத்தின் பிரதான நோக்கம். அமெரிக்காவைச் சேர்ந்த நாதன் ஆண்டர்சன் என்ற நிதி நிபுணரால் 2017 தொடங்கப்பட்டதுதான் ஹிண்டன்பர்க் ரிசர்ச். இதன் வணிக உத்தி மிகவும் எளிமையானது. லாபகரமாக செயல்படக்கூடிய நிறுவனங்களின் செயல்பாடுகளில் தவறை கண்டுபிடித்து அதன் மூலம் அவற்றின் பங்குகளின் விலை குறைய தூண்டுதலாக இருந்து ஆதாயம் பார்ப்பதுதான் அந்த உத்தி. தொழில்நுட்ப ரீதியில் இது ஷார்ட் செல்லிங் எனப்படுகிறது. தான் அறிக்கை வெளியிடப் போகும் நிறுவனம் குறித்த விவரத்தை ஹிண்டன்பர்க் தனது வாடிக்கையாளர்களுக்கு முன்பே சொல்லிவிடும். அறிக்கை வெளியிட்ட பிறகு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்குகள் கடுமையாக விலை சரியும் போது அதை பயன்படுத்தி முதலீட்டாளர்கள் பலனடைவார்கள். இதுவரை சுமார் 16 நிறுவனங்களின் கணக்கு முறைகேடு குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தியுள்ளது ஹிண்டன்பர்க். நிக்கோலா கார்ப், பிளாக் இங்க், லாஸ்டோன் மோட்டார்ஸ் என பல நிறுவனங்கள் குறித்து இந்நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த முறை அதானி குழுமம் குறித்த வெளியிட்ட அறிக்கையால் $4.1 மில்லியன் ஆதாயம் பெற்றதாக ஹிண்டன்பர்க் கூறியுள்ளது. நிறுவனங்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவது முதலீட்டாளர்களுக்கான எச்சரிக்கை என்ற வகையில் அதை வரவேற்க முடிகிறது. ஆனால் இதுபோன்ற ஆதாயம் அடைவது நெறிகளின்படி சரிதானா என்ற கேள்வியும் ஒரு புறம் இருந்து வருகிறது.